திவ்யா கிட்ட நான் இத பத்தி பேச கூடாதுன்னா நீயே உன் வாயால உண்மையை சொல்லிடு. திரு உன் புருஷன் தானே? நீ அவன் கால்ல விழுந்து கும்பிடுறதெல்லாம் நான் பார்த்தனே. சொல்லு நாகவலி, திரு யாரு? அக்கா, அவரு என்ன அவரு பால் பாக்கெட் கவர்னு இழுத்துட்டு இருக்க? திரு யாரு? என் புருஷன் தான்க்கா. அப்புறம் எதுக்கு திவ்யா அவரை காதலிக்கிற? கட்டிக்க போறன்னு வேற சொல்றா. நீயும் அதை கேட்டுக்கிட்டு மலை மாதிரி சும்மா நிக்கிற. இங்க என்னதான் நடக்குது நாகவலி? இத பாரு, எதை விட்டு கொடுத்தாலும் ஒரு பொண்ணு தான் புருஷனை விட்டு கொடுக்கலாமா நாகவலி? ஓ, இவ்வளோ நடந்திருக்கா? நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு ஒரு அப்பாவி பொண்ணு கழுத்துல தாலியும் கட்டிட்டு இன்னொருத்தைய டாபடிக்கிறான் அந்த திரு. என்னையேவா என்ற இருக்குடா உனக்கு. இப்படியே அழுதுகிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? திவ்யாக்கா ரொம்ப நல்லவங்க. நான் உயிரோட இருக்கிறதுக்கே அவங்க தான் காரணம். இல்லன்னா நான் உங்க முன்னாடி இப்படி நின்னு பேசிட்டு இருக்க கூட மாட்டேன். என்னைக்கோ செத்து போயிருப்பேன். அவங்க உண்மையிலேயே என்ன அவங்களோட தங்கச்சியா தான் பாக்குறாங்க. இதெல்லாம் இப்ப நான் கேட்டனா? அவ உன்ன தங்கச்சியா பாக்கட்டும், தப்பே இல்ல. ஆனா அவ உன் சக்கலத்தி ஆகாம பாத்துக்கோ. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அக்கா. அவங்க 2 பேரும் ரொம்ப நல்லவங்க அக்கா. ஹே, சும்மா நல்லவங்க நல்லவங்கன்னு சொல்லிட்டு இருக்க. திரு உன் புருஷன் தானே? அப்புறம் எப்படி அவன் திவ்யாவை லவ் பண்றா? அவனை போய் நல்லவன் சொல்லிட்டு இருக்க? எங்க கல்யாணத்துக்கு முன்னால இருந்தே திவ்யாக்காவும் அவரும் லவ் பண்றாங்க அக்கா. ஓ, இது வேறயா? அப்புறம் ஏன் அவன் உன் கழுத்துல தாலி கட்டினா? திரு என்ன திருவிளையாடல் பண்றானா? அவரு விருப்பப்பட்டு தாலி கட்டலக்கா. அவரு என் கழுத்துல தாலி கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகிடுச்சு. அவர் என்ன ஏமாத்தணும்னு எல்லாம் கல்யாணம் பண்ணலக்கா. அவரு திவ்யாக்காவையும் ஏமாத்த நினைக்கல. என்ன நாகவலி குழப்புற?